நீங்கள் பகிர்ந்துள்ள இந்த பகுதி மிகியேல் டி செர்வாண்டீஸின் மிகேல் தே செர்வான்டிஸ் புகழ்பெற்ற டான் கிசோட் டான் குவிக்சோட் நாவலின் தொடக்கமாகும். தமிழில் இதன் மொழிபெயர்ப்பு அந்த மனிதரின் மனநிலையை மிக அழகாக பிரதிபலிக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் டான் கிசோட் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதரிலிருந்து கற்பனை உலகில் வாழும் ஒரு மாவீரனாக மாறத் தொடங்குகிறார் என்பதை நாம் காண்கிறோம். இந்த பகுதியின் சிறப்பம்சங்கள்: அறிவார்ந்த முரண்பாடு, அறிவற்ற தன்மையின் காரணம் என் அறிவை பலவீனப்படுத்துகிறது போன்ற குழப்பமான வரிகளை அவர் முத்துக்களைப் போலக் கருதுவது அவருடைய பகுத்தறிவு மழுங்கிப் போவதைக் காட்டுகிறது. யதார்த்தத்தை மறத்தல், நிலத்தை விற்று புத்தகங்கள் வாங்குவது, நிஜ வாழ்க்கையை விட கற்பனைக்கு அவர் கொடுக்கும் அதீத முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அரிஸ்டாட்டிலுக்கே சவால்: கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டிலால் கூட புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை இவர் புரிந்து கொள்ள முயல்வதாகக் கூறுவது அந்த புத்தகங்களின் நடை எவ்வளவு சிக்கலானது மற்றும் அபத்தமானது என்பதை கேலி செய்ய ஆசிரியர் பயன்படுத்திய உத்தியாகும். படைப்பாற்றல் ஆர்வம்: கதையின் நாயகன் வெறும் வாசகராக மட்டும் இல்லாமல் அந்த வீரதீர கதைகளைத் தானே எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைப்பது அவர் அந்த உலகத்தோடு எவ்வளவு ஒன்றிப் போயிருக்கிறார் என்பதைக் காட்டுகிறது. டான் கிசோட் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உண்மை: இந்த நாவல் எழுதப்பட்ட காலத்தில் மக்கள் வீரதீர கதைகளை ஷிவாலிக் ரொமான்சஸ் உண்மையான வரலாறு போல நம்பி படித்து வந்தனர். அந்த பழக்கத்தை கேலி செய்யவும் மனித இயல்பின் மேன்மைகளையும் பலவீனங்களையும் வெளிப்படுத்தவுமே செர்வாண்டீஸ் இந்த படைப்பை உருவாக்கினார். இந்த நாவலில் வரும் டான் கிசோட்டின் மற்ற சாகசங்களைப் பற்றி, உதாரணமாக காற்றாலைகளுடன் அவர் போர் புரிந்தது, தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா? அல்லது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பின் சில குறிப்பிட்ட வரிகளுக்கு விளக்கம் தேவையா?